1 பார்ட் சாம்பார் சாதம் ரெசிபி. இது பண்றதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி, 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு. இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 30 மினிட்ஸ் ஊறினதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஒரு குக்கர்ல சேர்த்து நம்ம பிடிச்ச காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே 20 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு தக்காளி, 1 கப் அரிசிக்கு நான் 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும், பெருங்காயத்தூள், அப்புறமா உப்பு தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு கரெக்டா 4ல இருந்து 5 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு கரெக்டா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கூடவே கொஞ்சமா கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு காயும் சரி சாதமும் நல்லா குக் ஆயிருக்கும். இது கூட சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா கரைச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலா கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி நம்ம தாளிச்சு வச்சதும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.